இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது. எப்படி அந்த அவங்க வந்து என்ன என்ன நினைப்பாங்க? நம்ம எப்படி அவங்க கூட ஒர்க் பண்றோம், ஏதாச்சும் நினைச்சிருவாங்களா? அந்த மாரி தான். பட் அப்படி இல்லாம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டா இருந்தது. வினோதினி மேமா இருக்கட்டும், ஜேபி சாரா இருக்கட்டும், ஆ செந்தில்குமாரி மேம் அவங்க கூடயே நான் ஒரு 3 படத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப எல்லாரோடையும் திரும்ப வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து நெறைய ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி வட சென்னைன்னா இப்ப நானே வந்து எனக்கு தெரியாது. ஆனா அந்த நெனச்ச விஷயம் வந்து ஓ! வட சென்னைனா இப்படிதான் இருக்கும். அப்படின்னு சினிமால பார்த்து பார்த்து இப்படிதான் இருக்கும்னு நெனச்ச விஷயம். பட் இந்த படத்துல வந்து அப்படி இல்ல. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வட சென்னையிலயும் நல்ல மனிதர்கள், டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஒரு ஃபேமிலியா வந்து அது அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாரி இருக்கும்ன்றது வந்து இந்த படத்துல நடிக்கும்போது தான் அது எனக்கே நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்க நம்பி ஃபேமிலி கூட போய் பார்க்கலாம். அந்த மாரி இருக்கும். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நன்றி. தேங்க் யூ. என்னுடைய வயசை சொல்றதுல எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன இனிமே என்ன யாரையும் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ண போறேன்? 54 வயசுங்க. இந்த 54 வயசுல ஒரு முதல் படம், ஒரு 22 வயசுல ஒரு முதல் படத்தை ஒரு இளைஞன் பண்ணினால் எவ்வளவு ஆனந்தப்படுவானோ, எவ்வளவு தன்னம்பிக்கை கொள்வானோ, அதை விட பல மடங்கு நான் நினைக்கிறேன். சில உதவி இயக்குனர்கள் உங்களுக்கு நான் சொல்றேன், வயசுலாம் ஒண்ணுமே இல்லைங்க. நமக்கான தேடுதல் நாம கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். நமக்கான முயற்சியை கைவிட்டக்கூடாது. நம்மளை சுற்றி பகைகள் வரும், நம்மை சுற்றி நிறைய நெருடல்கள் வரும், சங்கடங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும். அதுக்கு எதுக்குமே நாம் ஆட்படக்கூடாது. நம்மளுடைய இலக்கு என்ன? இயக்குனராகுவது. அதை நோக்கி போனா நிச்சயம் சினிமா உங்களை கைப்பிடிக்கும். சினிமா யாரையுமே ஏமாத்தினது இல்லைங்க. இப்போ நான் சொல்றேங்க, இந்த 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 சினிமா எல்லாரும் கலை தாய்மாங்க. நான் வந்து என்னுடைய காதலியா பார்க்குறேன். இவ்வளவு நாளாக நான் ஒருதலை காதலாக காதலிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த கலைத்தாயை. ஆனால் ஒரு கட்டத்தில் இவ்வளவு விரட்டி விரட்டி நம்ம அடித்தா கூட அவன் நம்மளை விடமாட்டேங்கிறானே அப்படின்னு இப்போ அந்த கலைப்பெண் என்னுடைய கைவிரல் பிடிக்க ஆரம்பித்து விட்டாள். இனி கரம் பற்றி என்னோடு கடைசி வரை நடப்பாள். ஸோ இந்த படத்தை இன்னைக்கு எல்லாருமே திரையரங்கில் பாருங்க. பத்திரிகைகள் முதல் படம் எனக்கு, நீங்கள் பெரிய பத்திரிகை காட்சி ஊடகம் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அண்ணன் ஜேபி, இந்த படத்தில் சில நாட்கள் வந்து ஒளிப்பதிவு பண்ண அண்ணன் எம்எஸ் பிரபு, இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், இந்த நிகழ்ச்சியின் நாயகன் என்னுடைய மரியாதைக்குரிய ஐயா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள், இந்த படத்தினுடைய கதாநாயகன் துஷி, கதாநாயகி ஜனனி, எங்களுடைய கவிஞர். நான் உண்மையிலே அவரை வந்து கவிஞர்னு தான் கூப்பிடுவேன். கவிஞர் தாங்க கூப்பிடணும். நீங்கள் கவிதை எழுதினாலும் பாடல்களும் கவிதை தானே. நீங்கள் திரைக்கு பயன்படுத்தலாம். சில பேருக்கு அது காதல் கவிதையாக மாறும், அதனால அது கவிதை தான். அதனால் நான் உங்களை கவிஞர் அப்படின்னு தான் அழைப்பேன். அடுத்தது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மன்சூர் அலிகான் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். செந்திக்குமாரி சகோதரி நல்ல ஒரு அற்புதமான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்க என்ன டைம் கொடுத்தாங்களோ அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக பண்ணாங்க. தோழர், நான் அவங்களை எப்போவுமே தோழர்னு தான் அழைப்பேன். ஏன்னா அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர். தோழர் வினோதினி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அற்புதமான ஒரு பங்களிப்பை இந்த திரைப்படத்தில் கொடுத்தார்கள். இந்த படம் முதல்ல ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி, இந்த டைரக்டர் நான் அன்றைக்கி வந்து ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஈசி மீட்டிங்கில் வந்து அவர் சேரனுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தார். அப்போ என்னையும் பார்த்துட்டு அவர் இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்போது நான் இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஜெயபிரகாஷ் சாருடைய சன் அப்படின்னு சொன்னார். ஜெயபிரகாஷ் சாருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 36 இயர்ஸ், 33 இயர்ஸ் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய பழக்கம் இருக்குது. அவரை ப்ரொடியூசர் ஆக்கினதே நான் தான். அதாவது அவர் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர். அவர் நம்ம ரோஜா கம்பெனிஸ் காஜா மொஜின் சார், அப்புறம் ஞானவேல் சார், 3 பேரும் வந்து பெட்ரோல் பங்க் ஓனர்ஸு. அவங்க ஒரு எனக்கு நண்பர்களாகி அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லி அப்படி தான் படம் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம். அது இந்த நேரத்தில் இனியெல்லாம் சுகமேன்னு வச்சோமோ அது சுகமாக போய் முடிஞ்சு அந்த படமே ஆரம்பிக்கலை. பூஜையோடய அது நின்று போச்சு அந்த படம். அதுக்கப்புறமா அவர் என்னுடைய நெருங்கிய நண்பராக தொடர்ந்துட்டுருக்காரு. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் படத்தில் நடித்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வந்தார். இன்றைக்கி அவர் பையனும் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கார். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். உதயகுமார் சொன்ன மாதிரி எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க இந்த படத்தில். நான் வந்து கடைசி நேரத்தில் வந்தனால அந்த ஒரே ஒரு சாங், அந்த காசு தான் முக்கியன்ற அந்த சாங் பார்த்தேன், அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜேம்ஸ் வசந்த் சொல்லவே வேண்டாம்.
அந்த கண்களால் வேண்டா பாட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் அவர் மியூசிக் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கார். அவர் இந்த நேரத்தில் ஒரு டைரக்டராக இருக்கார். அதுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சோளக்கல்ல பொம்மைன்னு சொல்லி அவருடைய படம், அது வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்தேன். அதில் நான் வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன். அது அவர் கவனிச்சிருக்கிறாரா என்னன்றது எனக்கு தெரியல, பாருங்க. ஏன்னா நான் சும்மா அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது அப்பீல் ஆச்சு அப்படின்னா அதை நான் வாழ்த்து சொல்லுவேன். அது ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு உடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. அது வந்து இந்த ஆண்பாவம் உள்ளாது அந்த டீம். பிஃபோர் ரிலீஸே அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்து இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் எனக்கு தோணுது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சோளக்கல்ல பொம்மை அந்த டிசைனும் பார்த்துட்டு நான் அதுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். அதில் ஃபியூ கமெண்ட்ஸாக வந்திருந்தது. அதில் என்னுடைய கமெண்ட்டும் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன், பார்க்கல, பரவாயில்ல. அந்த படம் நிச்சயமாக எனக்கு அடுத்த வாரம் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை 21. அது பெரிய வெற்றி படமாக அமையணும். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யாதுமாகி படத்தில் என்னுடைய முதல் பாடல் வரிகளை எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் கொடுத்து சினிமாவில் ஒரு ஆளாக பாஸ் பண்ண வைத்த என்னுடைய வாத்தியார், என்னுடைய அண்ணா ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து அவரை பார்க்க போகும்போது எனக்கு ஒரு நிறைய பயம் இருந்தது. அப்போ அவரை மீட் பண்ணோடனே புத்தகம் ஏதாவது எழுதியிருக்கியான்னு கேட்டார். இல்லை சார், சம்பாதிக்கிற சம்பாத்தினைக்கு புத்தகம்லாம் போட முடியாது அப்படின்னு. சரி, ஏதாவது கவிதை எழுதியிருக்கியா அப்படிங்கும்போது ஒரு 4 வரி கவிதை சொன்னேன். அதுக்கப்புறம் உடனே டியூன் கொடுத்துட்டாரு. அந்த பாட்டெலாம் முடிச்சதுக்கப்புறம், சார் எப்படி சார் கொடுத்தீங்க அந்த பாட்டு அப்படின்னு. நீ சொன்ன 4 வரி இருக்குல்ல, அதுக்கு நம்ம டியூன் பண்ணுவோம் அப்படின்னாரு. இன்ன வரைக்கும் பண்ணல, கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரில் பண்ணுவோம் சார். அந்த வரிகளை சொல்லிடுறேன். இருக்கிறது இல்லை தொடுவானம், இல்லை இருக்கிறது காற்று, இருக்கிறதா இல்லையா கடவுள், இருக்கவும் செய்கிறது இல்லாமலும் போகிறது வாழ்க்கை. ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப இன்னைக்கு இந்த பதிவு பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கப்புறம் முதல் பாடல் வெளியாகவே இல்லை. ஒரு வாரத்தில் எனக்கு கால் பண்ணி ஒரு ஃபோக் சாங் கொடுத்தாரு. அது வேற ஒரு படம், வெட்டாட்டம்னு வந்த ஒரு படம். ஆனால் அது ஈசனில் வந்தது. நான் வந்து 4 மணி நேரம் தான் டைம் இருக்குது, சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னாரு. அப்படி 4 மணி நேரத்தில் எழுதின பாடல் தான் நீங்கள் இப்பயும் கொண்டாடுற ஜில்லா விட்டு ஜில்லா பாடல். சார், இன்ன வரைக்கும் அந்த பாடலை தாண்டி நான் ஒரு பாட்டு எழுதுவானான்னு எனக்கு தெரியல சார். அப்படி ஒரு பாடலை கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. அவர் எனக்கு ஏன் வாத்தியார்னு சொன்னேன்னா, எல்லா பாடல்லையும் ஒரு கிளாஸ் எடுப்பார். நாளைக்கு எழுதினாலும் அதில் ஒரு கிளாஸ் எடுப்பார். அதில் ஒன்று எடுத்தார். என்னென்னா, கடைசி வரிகள் வந்து இங்கே வந்து நிற்கிறேன் எல்லாத்தையும் விற்கிறேங்கிற மாதிரி வரும். அதுக்கு நான் நிர்வாணத்தை விற்கிறேங்கிற மாதிரி எழுதியிருப்பேன். தம்பி, இது கவிதைக்கு நல்லா இருக்கும், பாடலுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாத்தையும் விற்கிறேன்னு சொல்லி மாற்ற வச்சது சார் தான். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். இந்த படத்தில் நான் 3 பாடல், இங்கே போட்ட 3 பாடல் நான் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னொரு சந்தோஷமான விஷயம், இந்த பாடலில் வந்து விஜின்னு ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க டூயட் பாடலில். அவங்க வந்து பாடவா டூயட் பாடலில் வந்து அவங்க எங்களோட பயணித்தவங்க. ஒரு அண்ணனா எனக்கு ரொம்ப ஹாப்பிமா. சார் வந்து கண்டிப்பாக உங்களை பற்றி சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மைதீன் சார், நான் சமீபத்தில் சந்தித்த ஒரு பெரிய ஒரு மனிதாபம் மிக்க ஒரு நல்ல மனிதர். வாய்க்கு நிறைய கவிஞர். நான் ஒரே ஒரு முறை அலுவலகத்துக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் கால் பண்ணும்போது நீங்கள் நேரில் சீக்கிரம் வாங்கலை, நிறைய பேசணும்னு சொல்கிற வாஞ்சியாக கூப்பிட்ற இயக்குனர் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே கவிஞரே கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னாரு. நான் கவிஞருக்கு தகுதியான்னு எனக்கு தெரியாது, பாடலாசிரியர். இந்த வருஷம் கண்டிப்பாக புத்தகம் போடுவேன். அதுக்கப்புறம் நான் உங்களுடைய கவிஞரோட பட்டத்தை நான் எடுத்துக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது.